guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் ஒரு சூப்பர் அமேசிங் லாங் லாஸ்டிங் மேக்கப் பேஸ் எப்படி நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் இந்த ட்ரிக் ஆக்சுவலாக நான் வந்துட்டு இந்த டிக்டாக் இருந்த டைமில் பார்த்தது. அதுக்கப்புறமா நான் ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணால் எனக்கு செட் ஆகிற மாதிரி. இப்போ எனக்கு இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணும்போது என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது நான் ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கேன். அதை நான் உங்களுக்கு காமிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நான் இதை டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டேன். சூப்பராக செம்ம லாங் லாஸ்டிங்காக அழகாக ஸ்கின் லைக் ஃபினிஷோட மாஸ்க் போடுறேன்னா மாஸ்கில் பட்ஜ் ஆகாமல் பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணணும். இந்த ட்ரிக் தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். நான் எப்படி இந்த பேஸ் மேக்கப் பண்ணேன் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஐஸ் அண்ட் லிப்ஸ்லாம் வந்துட்டு நான் இதில் காமிக்கல, குவிக்காக முடிக்கணும் அப்படின்னு நான் வெறும் பேஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன், என்ன ஸ்டெப்ஸில் யூஸ் பண்ணேன், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன், டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். என்னுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு வாட்டி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வேறு எதுவும் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் என்னுடைய ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு ஆல்ரெடி. டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்காக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஹைட்ரேட்டிங் ஜென்டில் கிளென்சர். உங்கள் ஸ்கின்ல ஆக்னே ப்ராப்ளம் இருக்குது, சென்சிட்டிவிட்டி ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது உங்களுடைய pH லெவல் பேலன்ஸ் பண்ண போது இதில் நேச்சுரல் கொலாய்டல் ஓட்மீல் இருக்குது. உங்கள் ஸ்கின்னை சப்பிளாகவும் ஹைட்ரேட்டடாகவும் நிறைய ரேஷஸ் இல்லைனா சென்சிட்டிவ் இஷ்யூஸ்லேருந்து காப்பாற்றுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது ஒரு மைல்ட் அண்ட் ஜென்டில் ஹைட்ரேட்டிங் கிளென்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நான் என்னுடைய ஸ்கின்ல வந்துட்டு இப்போது மாய்ஸ்சரைசர் போட்டுக்க போகிறேன். மாய்ஸ்சரைசருக்கு நியூட்ரிடமோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது அகைன் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். என்னுடைய ஸ்கின்னை இது ரொம்பவே மாய்ஸ்சரைஸ்டாக பார்த்துக்கும். ஸ்பெசிஃபிக்காக நான் மேக்கப்லாம் போடுறேன் அப்படின்னா அன்றைக்கி என்னுடைய பேஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளாலஸாகவே இருக்கும். அண்ட் இது கொஞ்சம் லைட்டாக டாக்கியாக இருக்குது அப்படின்றதுனால என்னுடைய மேக்கப்புக்கு ஒரு நல்ல பேஸ் மாதிரியும் இருக்கும். ஸோ இதை எடுத்து என்னுடைய முகம் அண்ட் கழுத்தில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பேஸ் டெக்னிக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின் கேர், அதாவது சீரம், மாய்ஸ்சரைசர். இப்போ நான் மாய்ஸ்சரைசரோட நிறுத்திக்க போகிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரைமர் போடுவோம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவுடர். நான் ஒரு லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். டூ ஃபேஸ்டோட பாண்ட் திஸ் வே லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். ஒரு ப்ரஷில் எடுத்துக்க போகிறேன். ப்ரஷில் இந்த பவுடரை வந்து நான் எடுத்து என் முகம் ஃபுல்லாக வந்து செட் பண்ணிக்க போகிறேன். கழுத்துலையும் ரொம்ப ஜாஸ்தியாக பவுடர் போட்டுறாதீங்க. ரொம்ப ஹெவி டியூட்டி பவுடர், முக்கியமாக இந்த மேபிளினோட ஃபிட்மி பவுடர் இந்த ஸ்டெப்புக்கு யூஸ் பண்ண வேணாம். இது ரொம்ப டென்ஸாக ஹெவியாக இருக்கும். ஹுடா பியூட்டியோட பவுடர், மேபிளினோட ஃபிட்மி பவுடர் இதெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அது போட வேணாம். இந்த மாதிரியான ரொம்ப ஃபைன்லி மில்ட் பவுடர், இதோட அஃபோர்டபுள் ஆப்ஷன் நான் எது சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா சுகரோட லூஸ் பவுடர் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பவுடர் வச்சு இது செட் பண்ணிட்டேன். ரொம்ப மைல்டான ஒரு கவரேஜோடு இருக்குது. அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங் மிஸ்ட் வச்சு இது எல்லாத்தையும் செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது ப்ரைமர் வாட்டர் ப்ளஸ் செட்டிங் மிஸ்ட் மாதிரி ரெண்டுக்கான வேல்யூ செய்யும். இது மேக்கோட ஃபிக்ஸ் பிளஸ். இதை எடுத்து என்னுடைய முகத்தில் நான் ஸ்ப்ரெட்ஸ் பண்ணிக்க போறேன். இது நம்ம முகத்தில் வந்து கொஞ்சம் நல்லா உட்காரணும், காயணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப் போகிறோம். அப்பேரண்ட்லி இது நம்மளுடைய மேக்கப் பேஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரீ பேஸ் ஸ்டெப் மாதிரி இருக்க போது. இப்போ வந்து என்னுடைய முகத்தில் அந்த செட்டிங் மிஸ்ட் வந்து அப்படியே கொஞ்சம் காஞ்சி செட்டில் ஆயிருக்கு. அடுத்தது நம்ம என்ன பண்ணிக்க போறோம்னா ஒரு ஆக்சுவல் ப்ரைமர் போட்டுக்க போறோம். இப்போ ப்ரைமர் ஸ்டெப்புக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ரொம்ப சிலிகான் பேஸ்டு ப்ரைமர் மாதிரி எடுக்காம, இல்லைனா ஜெல் பேஸ்டு ப்ரைமர் மாதிரி எடுக்காம க்ரீம் பேஸ்டு ப்ரைமர், அதாவது இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, நார்மலாக உங்க மாய்ஸ்சரைசர் மாதிரிலாம் அந்த மாதிரி இருக்க ப்ரைமராக வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிலிக்கன் பேஸ்ட் அண்ட் ஜெல் பேஸ்ட்லாம் என்ன பண்ண போகுதுன்னா அதுக்கு மேலே சம்டைம்ஸ் ஒழுங்காக ஒட்டாது, அப்படியே திரிஞ்சு வந்துடும். அண்ட் மூசி டெக்ஸ்சரில் இருக்க ப்ரைமர்ஸ் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போர்ஸ்லாம் வந்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு ஒரு 60% கவர் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம பவுடர் தான் வச்சு செட் பண்ணியிருக்கோம். ஸோ 60% கவர் ஆகிருக்கும். ஒரு ஹைட்ரேட்டிங் ப்ரைமர் இல்லைனா க்ரீம் பேஸ்டு ப்ரைமர் எடுத்து நீங்கள் உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிக்க போகிறீங்க. நான் மேபிளினோட ஒரு க்ரீம் ப்ரைமர் எடுத்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்டெப்லேயே சப்போஸ் நீங்கள் நிறைய பவுடர் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பவுடர்லாம் அப்படியே திரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இன்றைக்கி எனக்கு வருதான்னு நான் க்ளோஸ் அப்பில் பார்த்துக்கிறேன் ஒரு வாட்டி. எனக்கு இன்றைக்கி வரல. வந்துச்சுன்னா தப்பு கிடையாது, வந்ததுன்னா அது எல்லாத்தையும் அப்படியே தட்டி விட்டுருங்க. அதுக்கு மேலே நீங்கள் அடுத்தடுத்த ப்ராடக்ட் போடுறீங்கன்னா அப்போது கேக்கி ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபவுண்டேஷன் போய்க்க போகிறேன். ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ், டிஸ்கலரேஷன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ஆரஞ்ச் கரெக்டர் வச்சு அதெல்லாம் வந்துட்டு ஸ்பாட் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நான் அதை செய்ய போகிறேன், செஞ்சுட்டு தான் ஃபவுண்டேஷன் போக போகிறேன். ஒரு ஆரஞ்ச் கரெக்டரை தேடிட்டுருக்கேன். பேக்கோட ரஸ்டி ஆரஞ்ச் டேக் அவர் கன்சீலர் வச்சு என்னுடைய முகத்தை நான் கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன்.
அடுத்த ஸ்டெப் ஃபவுண்டேஷன் போயிடலாம். ஃபவுண்டேஷனுக்கு மேபிளினோட ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து நான் இன்னைக்கு அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். 2 பம்ப் எடுத்துக்கிட்டேன். இதை என்னுடைய ஸ்பஞ்சிலே எடுத்து என்னுடைய முகத்தில் அப்ளை பண்ணிக்கிறேன். அகைன் இந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டு நான் ஒரு ஸ்பஞ்ச் தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா ப்ரஷ் வச்சு பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி ஒரு மேட் லேயர் கொடுத்துருக்கோம் அப்படின்றதுனால அந்த ஸ்க்ராச்சஸ் மாதிரி ப்ரஷோட பிரிசல்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரைப்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அகைன் நீங்கள் என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான ப்ரஷ் யூஸ் பண்ணுறீங்கன்றது இட் மேட்டர்ஸ். ஸோ சேஃபாக இருக்கிறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பஞ்ச் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது எல்ஃபில் இருந்து கொஞ்சோண்டு க்ரீம் கான்டோரும் பண்ணிக்க போகிறேன். இப்போ இன்னொரு லேயர் ஆஃப் செட்டிங் மிஸ்ட் வந்துட்டு என்னுடைய முகத்தில் க்ரீம் பேஸில் நான் வந்துட்டு போட்டு செட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை பவுடர் வச்சு செட் பண்ணலாம். பவுடருக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு லூஸ் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. நான் Too Facedோட ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம்ல அதே லூஸ் பவுடரே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா மொத்தமாக எல்லாத்தையும் வந்து லாக் பண்ண போகுது. பட் அகைன் நம்ம இன்னொரு ரவுண்ட் எல்லாத்தையும் செட்டிங் மிஸ்ட் வச்சு செட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு அதுக்கு முன்னாடி போடுற ஒரு ஸ்டெப். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பேக்கிங்லாம் அவசியமே கிடையாது. இதுவே வந்து உங்களுக்கு நல்லா உங்களுடைய பேஸை லாங் லாஸ்டிங்காகவும் மேட்டாகவும் பார்த்துக்கும். இப்போது இதை வந்து பவுடர் வச்சு நம்ம செட் பண்ணியிருக்கோம். கன்சீல் பண்ண ஏரியாலாம் இந்த ஒயிட் பவுடரும், கான்டோர் பண்ண ஏரியாலலாம் ஒரு ப்ரான்சரும் வச்சு நான் செட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சோண்டு ப்ளஷ், லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரே ஒரு வாட்டி இந்த செட்டிங் மிஸ்ட்டை வந்து நம்ம அடிச்சுக்க போகிறோம். இது நீங்கள் இப்போ கூட அடிச்சுக்கலாம், இல்லைனா உங்களோட ஐ மேக்கப் லிப் மேக்கப்லாம் முடிச்ச அப்புறமா அடிச்சுக்கலாம். பட் நான் வந்து இப்போயே அடித்து இதை மெல்ட் பண்ணிக்க போகிறேன். லாஸ்ட்டாக என்னோடய ஐ மேக்கப் அண்ட் லிப் மேக்கப் முடிஞ்ச அப்புறம் எனக்கு தேவைன்னா நான் ஒன்று பண்ணுவேன். அது என்ன அப்படின்றத அப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம முன்னாடி பண்ண மாதிரி பயங்கரமான மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே குளியல்லாம் பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப லைட்டான ஸ்ப்ரிட்ஸ் தான் வந்து பண்ணுறோம். இதுவே போதுமானது. ஸோ இது அப்படியே நான் வந்து ட்ரை ஆக விட போகிறேன். மீன்வைல் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஓடி போய் ஆஃப் கேமராவில் ஐப்ரோஸ் அண்ட் ஐ மேக்கப், அதுக்கப்புறம் ஒரு லிப் கலர் எதாவது ஒன்று போட்டுட்டு நான் டக்குன்னு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இது என்னுடைய ஃபைனல் லுக். என்னுடைய ஐ மேக்கப் சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேன், ஒரு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டேன், அவ்வளவுதான். இந்த டைமில் என்னுடைய பேஸ் மேக்கப் அழகாக செட்டில் ஆகிருக்கு என்னுடைய ஸ்கின்ல. நான் என்னுடைய கண்ணாடி வச்சு கிட்ட பார்த்தேன்னா சுத்தமாக வந்துட்டு தனியாக மேக்கப் போட்ட மாதிரி தெரியல. நல்லா என்னுடைய ஸ்கின்னோட வந்து மெல்ட் ஆகியிருக்கு. எங்கேயும் ஒரு கேக்கி ஃபினிஷோ பட்ஜாக இருக்க மாதிரியோ எனக்கு வந்து தெரியவே இல்லை. அந்த மாதிரி தான் நமக்கு நம்மளுடைய பேஸ் தேவை. அண்ட் இந்த பேஸ் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னா இன்னைக்கு வீடியோவில் நான் காமிச்ச ஸ்டெப்ஸை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். சப்போஸ் உங்களுக்கு இந்த டைமில் ஒரு மாதிரி ரொம்ப மெல்ட் ஆன மாதிரியோ, இல்லைனா சம்டைம்ஸ் நீங்கள் நிறைய செட்டிங் மிஸ்ட் போடுறீங்கன்னு வைங்களா, மேக்கப் போட்ட ஒரு ஃப்ரெஷ் லுக் இல்லாமல் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா மறுபடியும் உங்கள் செட்டிங் மிஸ்ட்டை எடுத்துக்க போகிறீங்க. எடுத்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஓகே, இப்போ உங்களுடைய ஸ்பஞ்ச் எடுத்துக்கோங்க. இந்த அண்டர் ஐ ஏரியா, மூக்கு ஏரியா, நெத்தி ஏரியா டக்குன்னு வேகமாக உங்களுடைய ஸ்பஞ்ச் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் வந்து வெளியில் எடுத்துக்க போகிறீங்க. உங்களுடைய காம்பாக்ட் பவுடர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த காம்பாக்ட் பவுடர் வச்சு, காம்பாக்ட் பவுடர் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும், லூஸ் பவுடர் தேவை கிடையாது. காம்பாக்ட் பவுடரை எடுத்துட்டு கொஞ்சமாக உங்களுடைய அண்டர் ஐயை செட் பண்ணிக்க போகிறீங்க. இது என்ன பண்ண போகுதுன்னா ஃபைனலாக அந்த ஒரு பிரைட்டர் லுக்கிங் ஸ்கின் அது வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. ஃப்ரெஷ்ஷான லுக்கும் கொடுக்க போகுது. இதையே உங்களுடைய மேக்கப் நீங்கள் ரீவைவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அதாவது ஒரு 4-5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் எனக்கு கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக தெரியணும் அப்படின்னும் போது இந்த விஷயமே நீங்கள் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். செட்டிங் மிஸ்ட் எடுத்துக்கோங்க, முகத்தில் அடிச்சுக்கோங்க, கொஞ்சமாக உங்களுடைய காம்பாக்ட் பவுடரை மட்டும் அந்த டீ ஜோனில் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா டக்குன்னு இன்ஸ்டன்ட்டான அந்த ஒரு ஃப்ரெஷ் லுக்கிங் ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்திக்கோங்க. அண்ட் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒழுங்காக வராது, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.
'Cause every time that you come around my way,